இந்த நிஅமத்துக்கு அவ்வலன் வ ஆஹிரன் வ லாஹிரன் வ பாத்தினன், முதலாவதும் கடைசியாகவும் வெளிரங்கமாக உள்ரங்கமாகவும் எனக்கு ஒரு பங்கும் இல்லை. இந்த நியாமத்துக்கு எந்த வகையிலும் எந்த பங்கும் எனக்கு இல்லை. எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், என்னது? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த நியாமத்துக்களாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அதனுடைய ஆரம்பமும் கடைசியும் எல்லா விஷயமும் ரப்பு தந்ததால தான். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு முயற்சி செஞ்சு உழைச்சி முன்னேறி வந்தீங்கன்னா அது பெரிய ஒரு நியாமத். ஆனால் உங்களை மூச்சூட வச்சதுலேருந்து, உங்களுக்கு அந்த சூழலை தந்ததுலேருந்து, உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்ததுலேருந்து, அதுக்குரிய நபர்களை காட்டி தந்ததுலேருந்து, அந்த உழைக்கிற சிந்தனையை தந்ததுலேருந்து, உரிய நேரத்தில் அதை செய்வதற்கான வாய்ப்பை தந்ததுலேருந்து, அதை அடைய வச்சதுலேருந்து எல்லாமே யார்? ரப்பு தான். இதை நம்ம நினைத்து கொண்டோம் என்றால், நம்ம ஒரு இடத்தை அடைந்த பின்னால நம்ம என்ன நினைப்போம்டா, நான் யோசிக்க வைத்ததை யாரு? ரப்பு. அதுக்கான அடைகின்ற வழிகளை இந்த பக்கத்தால போவோமா இந்த பக்கத்தால போவோமான்னு நினைக்கிற டைம்ல இந்த ரூட்டால போன்ற உணர்வை தந்தது, உள்ளுணர்வை தந்தது ரப்பு தான். அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது இன்னொரு முறை அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற கடமையை ஏற்படுத்துகிறது என்றார். நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது இன்னொரு முறை நன்றி செலுத்துகின்ற கடமையை ஏற்படுத்துகிறது. காரணம் என்னண்டா, அவன் நன்றி செலுத்துகின்ற உணர்வை தந்ததனால தான் நான் நன்றி செலுத்தினேன். அவன் நன்றி செலுத்துகின்ற உணர்வை அவன் தந்ததனால நான் நன்றி செலுத்துகின்ற இடத்துக்கு வந்துகிறேன். இல்லைண்டா நான் நன்றி செலுத்தி இருக்க மாட்டேன். எனவே மறுபடியும் நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற இடத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்றார்? விளங்கப்படுத்துறார். எப்படிப்பட்ட ஒரு உணர்வும் எப்படிப்பட்ட ஒரு புரிதலும் நமக்கு இருந்தா நம்ம இதை சொல்லுவோம். இதால அந்த ஷைத்தான் லெமினேட் பண்ணி ஒரு புக் தருவான் தானே, அது நல்ல மக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு லெமினேட்டிங் வச்சுக்கிறான் சைத்தான். அது என்னன்னா, இவன் இப்போ இந்த அடிப்படையோடு இருக்கிறான். என்ன அடிப்படையோடு இருக்கிறான்? எந்த நியாமத்தின்றாலும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்ற விளக்கத்தோடு இருக்கிறோம். அப்போ இவனுக்கு ஒரு ரூட்டில் தான் இவனுக்குள்ள கொண்டு போகணும். அப்போ என்ன சொல்லுவான்டா, மனித முயற்சிகளுக்கு பங்கிருக்கா இல்லையா? ஒரு எண்ணத்தை சைத்தான் தருவோம், மனித முயற்சிகளுக்கு பங்கிருக்கு. அந்த வகையில் அதையும் நீ சொல்றதுல மார்க் அடிப்படையில் எந்த பிழையும் இல்லை என்று ஒரு தந்துருவான், ஒரு லெமினேட்டிங் காப்பி ஒன்று தந்துருவான். அதோட நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விஷயம் ரப்பு எனக்கு தந்ததுதான். அதே நேரம் தான் அது சரியா. அதே நேரம் நமக்கு ஃபெமிலி டைப்பே பொதுவாக முயற்சி எடுக்கிற ஒரு டைப்பும் நம்மகிட்ட என்ன செய்யுது இருக்குது. அந்த முயற்சியுடைய பின்விளைவு தான் அது ஒரு என்ன, அதாவது ஜெனட்டிக்கல்னு சொல்கிறான். அவருடைய முயற்சியும் அவருடைய ஆழமான திறமையும் அவருடைய உருவாக்கமும் அவருடைய வெற்றியும் அவருடைய ஆற்றல் எல்லாம் ஃபுல்லாக எங்கிருந்து வந்தது? ஜீன்லிருந்து வந்தது. ஆனால் எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்ததைன்னு சொல்லணுமா இல்லையா? அதனால அல் ஜம்மு பைன சஹீஹைன் மாதிரி என்ன புகாரி முஸ்லிமை சேர்க்கிற மாதிரி இது ரெண்டும் என்ன செய்யறாரு? சேர்த்துக்கிறார். இங்கே தான் பிரச்சனை இருக்குது. இங்கே தான் பிரச்சனை. உண்ட உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது ரப்புக்கு தெரியும். நீ என்ன நினைக்கணும் என்று சொன்னா, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மத்கூரா. அல்லாஹ் தஆலா சொல்றார், நீ சொல்லப்படக்கூடிய ஒன்றாகவே இருக்கவில்லையே. சொல்லப்படக்கூடிய ஒன்றாகவே அப்படின்னா நீ என்னன்ற ஒன்று இல்லை உனக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் மனிதனுக்கு ஹீனும் மினத் தஹர், காலத்துல ஒரு பகுதி அவனுக்கு வந்ததா இல்லையான்னு கேட்கிறான். இப்போ நம்ம வந்திக்கிறது என்ன, ஒரு காலத்துல ஒரு பகுதி. இதுக்கு முன்னால நீ ஒன்றுமே இல்லை, சொல்றத்தக்க எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற டைம்ல உனக்கு ஒரு காலத்தை தந்து 60 வருஷம் மூச்செடுக்க தந்ததுல தான் இவ்வளவு பெருமை. அசல் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி அதை சொல்லலாம்? நம்ம இந்த இடத்துல கவனமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு முயற்சியில தான் வந்ததுன்றதை நீங்க சொல்லி அவர் விளங்கணும் என்ற அவசியத்தில் இல்லை. அவர் வேற்றுக்கிரகவாசியும் இல்லை. உங்களுக்கு ஒரு முயற்சி இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. அல்லாஹ் அதுக்கு ஒரு தௌஃபீக் செஞ்சுக்கிறான்ன்றதை நீங்க சொல்லி அவர் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் முயற்சி எடுக்கிறவங்க தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஏன் சொல்லிக்கிறீங்க? உங்களால முடியல. அல்லாஹ்வுக்கு முழு நியாமத்தை இணைக்கிறது உங்களுக்கு முடியல. உங்களே என்ன நினைச்சிருவான்? உங்களோட திறமையை என்ன நினைச்சிருவான்? உங்களோட ஆற்றலை என்ன நினைச்சிருவான் என்ற ஒரு சோதனை, ஒரு இது இருக்கு. இல்லைண்டா உண்மையிலே இப்ப நீங்க அப்படி சொல்லலைன்னு வைங்களேன், சொல்லலைண்டா அவர் என்ன நினைச்சிட்டு போவார்? அப்ப இவர் முயற்சி எடுக்காம வீட்டிலே இருந்துதான் இவருக்கு எல்லாம் கிடைச்சிக்கப்பா சுபஹானல்லாஹ் அப்படியே நினைச்சிட்டு போவார். அவரு இவர் எதுவுமே படிக்காம இவருக்கு வகை மாறி இவருக்கு வந்திருக்குது அப்படி நினைச்சிட்டு போற ஒரு தப்பெண்ணத்தையா நீங்க கலைறீங்க அவர்கிட்ட.
அது சொல்லாமலே அவர் விளங்குவாரு. நீங்க முயற்சி எடுத்துக்கிறீங்க, நீங்க உழைச்சிக்கிறீங்க, நீங்க கஷ்டப்பட்டீங்க, அப்படி இருந்து ஏன் இதுக்குள்ள கொண்டு வரீங்க? நீங்க உங்களால முடியல. அந்த ஹுதூது நஃப்ஸ், அந்த உள்ளத்துடைய அந்த அபிலாசையை வெளிப்படுத்தாம இருக்க உங்களால முடியல. உங்களோட திறமைக்கு இது பெரிய பெரிய அந்த தொழில்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஏதாவது நபர்கள் எல்லாம் கூட்டி வச்சு கம்பெனி வெற்றி பெற்றுச்சுன்னு வைங்க, அந்த ஊழியர்களை வச்சுட்டு இவர் பேசுற பேச்சு கொஞ்சம் இருக்கு. எப்படி தெரியுமா? பார்த்தீங்களா, எப்படியான ஒரு நிர்வாகமும் எப்படியான ஒரு திறமையும் ஒரு திட்டமும் என்கிட்ட இருந்தால் இந்த கம்பெனி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அப்போ நீங்கள் பெருமைப்படணும். யாரு இவரோட வெற்றியில் அவர் என்ன செய்யணும்? பெருமைப்படணும். எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை நம்ம செஞ்சுக்கிறோம். இதே அந்த கம்பெனி தோல்வி அடைஞ்சுன்னு வைங்களேன், அவர்களெல்லாம் உட்கார வச்சு உங்களெல்லாம் வச்சுக்கிண்டு நான் இந்த கம்பெனியை எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம், இப்படி நபர்களை இருந்தால் நான் முன்னேற மாட்டேன். வெற்றி பெற்றா அவர் காரணம், தோல்வி அடைஞ்சா முன்னால் உள்ளவர் காரணம். ஆனால் இவர் அறிவாளி என்று அவருக்கு பேர். அவருக்கு என்ன? அறிவாளி என்று பெயர். அப்ப சிம்பிளா விளங்குது. நீ அறிவோட பேசல, உன்னுடைய மன தோல்வியோட, உன்ன மன வீழ்ச்சியோட, உன்ன மன பலகீனத்தோட நீ பேசுற. ரப்ப மறந்து நீ என்ன செய்கிறாய்? பேசுகிறாய் என்ற பேச்சு அங்க தெளிவா விளங்கக்கூடிய அம்சம். இதெல்லாமே எங்களை காட்டித்தரும். இது அதிகமாக நல்லவர்கள்ட்ட ஏற்படக்கூடிய பெரிய நோய்கள் தான் இதெல்லாம். அதாவது அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டும் இந்த ஹுதூது நஃப்ஸுக்கு ஒரு இடத்தை கொடுப்பாங்க. முன்னால் உள்ள உங்களுக்கு காய்தா விளங்கப்படுத்துற மாதிரி என்ன செய்வாங்க? விளங்கப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எந்த ஒரு நியாமத்தாக இருந்தாலும் அதை தன் பக்கம் நிஸ்பத்து பண்ணக்கூடாது. தன் பக்கம் அவர் என்ன செய்யக்கூடாது? அதாவது இணைக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்றான்டா, வஹுத் மா ஆதைதுக் வகும் மினஷ் ஷாக்கிரீன். ஹுத் மா ஆதைதுக், நான் உனக்கு தந்ததை எடுத்துக்கொள், நன்றியுடையவர்களால் இருந்துவிடு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் உனக்கு என்ன தந்தனோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றியுடையவர்கள் உள்ளவர்களாக இருங்கள். நான் உங்களுக்கு எதை தந்தேனோன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உங்களை அனாதையாக கண்டு அல்லாஹ் தஆலா புகலிடம் தரவில்லையா? அனாதையாக கண்டு யார் மௌத்தாகணும்? பாப்பா மௌத்தாகணும். பாப்பா மௌத்தாக்குறது யாரு? அல்லாஹ். சரியா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, உங்களை அனாதையாக கண்டு உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையான்னு கேட்கிறான். ஏழையாக்குறது யாரு? அல்லாஹ் தஆலா. உங்களை வசதியற்றவராக கண்டு உங்களுக்கு வசதியை தரவில்லையா? இதுல இந்த ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க தானே, அவருக்கு இந்த வசனத்தில் நிக்கலாது. லொஜிக்கலி திங்க் பண்ண பாட்டி இதில் நிக்கல. ஏன்? யா அல்லாஹ், நீ தானே என் பாப்பாவை மௌத்தாக்கினாய், அப்படி இருக்கக்குள்ள அனாதையாக கண்டன் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு தானே கேட்கணும். நீ தானே என்னை வறுமையில வச்சாய், அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி நீ என்ன வசதியை நீ தந்தா ஏழையாக கண்டன்னு கேட்கணுமா இல்லையா? வழி தவறியவராக கண்டன்னு சொல்றாய். இந்த ஊர்லயே இருக்கிறதுல கொஞ்சமா முயற்சியோடு இருந்தது நான் தானே. அப்படி இருக்கிற டைம்ல அலம் யஜிதுக்க என்னது, அதாவது என்ன, உம்மை வஜதக்க தால்லன், வழி தவறியவராக கண்டன் எப்படி சொல்லலாம்? இந்த வார்த்தையை என்றைக்காவது அறிவால உச்சகட்டமா இருக்கக்கூடிய நபி உள்ளத்தால கூட சிந்திச்சிருப்பாரா? உள்ளத்தால கூட யோசிச்சிருப்பாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்க அல்லாஹ்வை பத்தி சொல்ற நேரத்தில் முழு நியாமத்தும் அல்லாஹ்வுக்கு, அத்தனை ஷர்ருக்கும் நான் தான் காரணம் என்ற அந்த உணர்வுக்கு உதாரணம், இறைவனே எனக்கு உண்ண தருகிறான், இறைவனே எனக்கு குடிக்க தருகிறான், அவனே என்னை மரணிக்க செய்கிறான், அவனே என்னை உயிர்ப்பிக்கிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான். எப்படி சொல்லணும்? அவன் என்னை நோய்வாய்ப்பட செய்கிறான், அவன் என்னை குணப்படுத்துகிறான் சொல்லணும். நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய அந்த அதப பாருங்க, அந்த வார்த்தையுள்ள அதப பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை சிறையிலிருந்து வெளியெடுத்து எனக்கு உபகாரம் செய்தான். கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஉனனி இலை. விளங்கிட்டா? இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன என்றார் அவர். அதாவது யால நீ, எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது, நீ என்னை திருப்பாது விட்டால் நானும் வழி தவற வாய்ப்பு இருக்கிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அதுக்கு பின்னால சிறைச்சாலைக்கு போறாரு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அதை சொல்றாருன்னா, என்னை சிறையிலிருந்து வெளியே எடுத்து எனது இறைவன் எனக்கு உபகாரம் செய்தான் என்றோம். சிறைக்குள்ள போட்டது, கிணத்துக்குள்ள போட்டது, இந்த விஷயங்களை அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யல, இணைக்கல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? ஷைத்தான் என்னை பினுசுபின் அதாப், அதாவது சோதனைகள், களைப்புக்கள், அதாபு, வேதனைகளை கொண்டு ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். நோயை தந்தா யார் தாரா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாரா. ஆனா யார் பக்கம் நினைச்சாரு? ஷைத்தானின் பக்கம் நினைத்தது என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். வஷ்ஷர்ரு லைஸ இலைக், வஷ்ஷர்ரு லைஸ இலைக், அல் கைரு குல்லுஹு பியதைக் வஷ்ஷர்ரு லைஸ இலைக் வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதீன. அது கடைசி வரக்கூடிய வார்த்தைகள் உண்டு.
அப்போ கெடுதி என்பது உன் பக்கம் இல்லை, கெடுதி என்பது உன் பக்கம் இல்லை. இறைவனுடைய படைப்புல எல்லாவற்றையும் கெடுதியாக கூடிய சூழ்நிலை இறைவன் படைக்கிறான். ஆனா இறைவன் எல்லாவற்றையும் படைத்ததுல ஹைர் தான் என்ன செய்து இருக்குது. செயல்களின் ஊடாக சூழல்களின் ஊடாக எமது வடிவங்களின் ஊடாக அது என்ன செய்து கெடுதியாக மாறுகிறது. இதை ஒரு யாத்திராப் பண்ணக்கூடிய மனோநிலை நம்மிடத்துல இருக்குதா? இது இல்லாததுனால தான் நம்ம என்ன செஞ்சிடறோம்டா, அந்த நியாமத்தை பத்தி பேசுற நேரத்துல சோதனைகளாக அடுக்கி பேசுவோம். சுபஹான, நீங்க பாப்பீங்க, நமக்கு பார்க்கறது அவ்வளவு நியாமத்தை அல்லாஹ் கொடுத்திக்கிறான்னு விளங்க என்ன சொல்லுவாண்டா, அல்லாஹ் தஆலா எனக்கு பல சோதனைகளை தந்தான், சின்ன வயசுல அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய கஷ்டங்கள் அல்லாஹ் தந்தான், அது அதுல ஏதோ ஹைர் இருக்கும், ஹைர் இருக்கும். மறுமையில அல்லாஹ் ஏதோ ஹைரை வச்சிருப்பான் போல இருக்கிறது, மறுமையில அல்லாஹ் தஆலா ஹைரை வச்சிருப்பான். இப்ப ஷர்ரில் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அவ்வளவு சோதனைகளையும் அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வோட நிஸ்பத் பண்ணியே சொல்லுவாங்க. நியாமத்தை சொல்ற டைம்ல அவரை மட்டும் சொல்லுவார். என்னடா, எந்த முயற்சி, எந்த ஆய்வு, எந்த படிப்பு, எந்த திறமை, என்னுடைய வழிகாட்டுன்னு சொல்லுவாங்க. இது மிக முக்கியமான பகுதி. இந்த இடத்துல அதிகமானவர்கள் அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் அகல்லீன், யா அல்லாஹ் என்னை குறைந்தவர்களில் ஆக்குவாயாக, என்னை குறைந்தவர்கள் ஆக்குவாயா. ஏன் நீங்க அடிக்கடி என்னை குறைந்தவர்களில் ஆக்குவாயான்னு கேட்கிறீங்க? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா என் அடியார்களில் நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு என்று சொல்றான், என் அடியார்களில் அதாவது நேர்வழி பெற்றவர்கள் குறைவு என்று அல்லாஹு தஆலா சொல்றான், அதிகமானவர்களை நன்றி உடையவர்களா நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதனால தான் நான் அந்த குறைந்த மக்களில் என்னையும் ரொம்ப என்ன செய்துவிடு, ஆக்கிவிடு என்று துஆ கேட்கிறேன் சொன்னாங்க பார்க்கிறோம். எனவே இந்த 5வது இடம் என்ன என்று சொன்னால், நமக்கு கிடைத்த ஒரு நியாமத்தை, நமக்கு கிடைத்த ஒரு அருளை நாம் இன்னும் அதாவது முழுமையாக ரப்பிடமிருந்து வந்த எல்லா பகுதிகளும் தான் என்று சொல்லணுமே தவிர அதுல ஒரு பங்கு எனக்கும் ஒரு பகுதி என்ன ரப்புக்கும் என்கின்ற அமைப்புல நமது பேச்சுக்களோ நமது நடைமுறைகளோ நமது செயல்பாடுகளோ இருக்கக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட சொல்லுகிற நேரத்திலும் அந்த நேரத்தில் அதை தான் சொல்லணும். இது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதி போற, அதாவது பிள்ளைகளுக்கு நான் இப்படி ஏன் வந்தேன், நான் இப்படி ஏன் உருவாகினேன், நான் எப்படி என்று சொல்லி ஒரு பிள்ளைக்கு தந்தையும் தாயும் தான் உலக முன்மாதிரியா இருப்பான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதிலிருந்து ஒரு புள்ள விடுதலை ஆகிறதுக்கு டைம் ஆகும். பாப்பா முழு முன்மாதிரி அல்ல என்று விடுதலை ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும் பிள்ளைகளுக்கு. அப்ப அந்த நேரத்தில் பிள்ளைகிட்டவர் என்ன சொல்லுவாருண்டா, பாப்பா பாத்தியா என்ன நிலைமையில இருக்கிறாரு, உமா பாத்தியா எப்படி இருக்கிறோம், நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம், இப்படி என்று தான் சொல்லிக்கிறது. புள்ள என்ன நம்பி விட வாப்பட சிஸ்டத்தையும் வாப்பட வழிகாட்டலையும் வாப்பட திட்டத்தையும் நம்பி தான் புள்ள விடுறது. வாப்பாவுக்கு கிடைச்சது நியாமத், உமாவுக்கு கிடைச்சது நியாமத். அந்த அருள் உனக்கு வரணும்டா நீ இன்னது செய், அல்லாஹ்வை இப்படி நெருங்கு, இப்படி வணங்கு, இப்படி வாழ், அப்பதான் உனக்கு நியாமத் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச வடிவில தான் கிடைக்கணும் இல்லை, இன்னொரு வடிவிலே உனக்கு கிடைக்கலாம் என்ற அறிவை கொடுக்காம என்னைய பாரு முன்னேறு, விளங்கிட்டா? இந்த மெத்தடிலேயே பிள்ளைகளோடு நடந்து கொண்டிருப்பாங்க. காரணம் நியாமத்தை தன் பக்கம் இணைக்கக்கூடிய இந்த தவறான குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.